வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கன்னர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. இந்த படத்துல லியூக் ஹெம்ஸ்வொர்த் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு கேங் கிட்ட இருந்து தன்னோட 2 பசங்களை காப்பாத்துறதுக்காக போராடக்கூடிய ஒரு தந்தையின் கதை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம லியூக் ஹெம்ஸ்வொர்த்தை காட்டுறாங்க. இவர் ஒரு வார் வெட்டரனா இருக்காரு. அதுவும் ஆப்கானிஸ்தான்ல ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பையனோட இறப்புக்கு அப்புறமாட்டு இவர் தன்னோட மிச்சம் இருக்கக்கூடிய லைஃபை தன்னோட ஃபேமிலியோட, அதுவும் தன்னோட 2 பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வராரு. வந்த இடத்துல அந்த 2 பசங்களையும் கூட்டிட்டு கேம்பிங் மாதிரி போறாரு. அதாவது அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கன்னி வெடியை இவங்க வெடிக்க வச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் கும்பலுக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறா அது அமைஞ்சிருது அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல அந்த ட்ரக் கும்பல் இந்த 2 பசங்களையும் பிடிச்சு வச்சிடுறாங்க. சோ அந்த 2 பசங்களையும் அந்த கும்பல் கிட்ட இருந்து தன்னோட அப்பா காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட கதை. 90s காலகட்டத்துல எடுக்கப்பட்ட ஒரு மாஸ் ஆக்ஷன் மூவி எப்படி இருக்கும்? அதாவது ஹீரோ தான் ஜெயிப்பாரு, ஹீரோ ஒன் மேன் ஆர்மியா போய் எல்லா விஷயங்களையும் பண்ணுவாரு, அண்ட் வில்லனே ஹீரோக்கு ஆட்டோமேட்டிக்கா பயப்படுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைஞ்ச ஒரு படமா தான் இந்த படத்தை நான் பாக்குறேன். ஆனாலும் ஒரு சில ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அப்படின்றது இந்த படத்துல ஓகேவா தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த கன் ஃபைட்ஸ்லாம் நான் டீசெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி எமோஷனல் பார்ட், அதாவது தன்னோட பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த அப்பா காட்டக்கூடிய டெஸ்பிரேஷன்லாம் நல்லா தான் ஸ்கிரீன்ல வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கு, தன்னோட அப்பாவை வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க. இந்த சீன்ஸ்க்கு அப்புறம் மட்டும் அவங்க அப்பா மேல ஏற்படக்கூடிய அந்த இம்ப்ரெஷன், இதெல்லாமே அழுத்தமா காட்டியிருந்திருக்கலாம். இதெல்லாம் காட்ட தவறான ஒரு படம் தான். அது மட்டும் இல்லாம லாஜிக் அப்படின்றத இந்த படத்துல சுத்தமா எதிர்பார்க்கவே முடியாது. அதாவது ஹீரோ ஒரு ஆளா போறாரு அப்படின்னா அந்த இடத்துல எல்லா விஷயங்களையும் அவரே பண்றாரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இதுல என்ன அல்டிமேட்னா, ஒரு பாதுகாப்பான ஜெயிலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரை வச்சிருக்காங்க. அவரை கடத்துறதுக்கு இவர் ஒரு வழி யூஸ் பண்ணுவாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சுத்தமா நம்புற மாதிரியும் இருக்காது. அதே மாதிரி இதுல மார்கன் ஃப்ரீமனோட கேரக்டர் ஆக்சுவலா இருக்கிறதுலே ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. கடைசியா அவரோட முடிவு அப்படின்றது ஒரு புல் தடிக்கு பயில்வான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. ஸோ இது மாதிரி வில்லனையும் பவர்ஃபுல்லா டிசைன் பண்ணல அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் ஐடியாவா பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரெஸ்கியூ டிராமா தான். பட் எடுத்த விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரே ஒரு காட்சி வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.